செய்கிறேன். அதேமாதிரி முருகேசன் ஐயா உடம்பு சரியில்லைன்றது ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னார் முருகேசன் ஐயாவுக்கு வந்து இந்த விஷயத்தை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னார். நேற்று வெள்ளிக்கிழமை முருகேசன் ஐயா எப்பயுமே ஃபோன் எடுக்காதவர், பெரிய ஆச்சரியம். முருகேசன் ஐயாவுக்கு ஒரு 10 வாட்டி ஃபோன் அடித்ததுக்கப்புறம் தான் அவர் பார்த்துட்டு கூப்பிட்டா தான் உண்டு. அது வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும். நேற்று அதிசயமாக அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுற ஒரு ஃபோன்லேயே எடுத்துட்டார். எடுத்து ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் சந்திச்சேங்க, ஒருத்தர் வந்தாருங்கன்னு சொன்னேன்னா அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஐயா வந்து ஊரில் இருக்கேன்னாரு. சென்னை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சந்திக்கிறேன், ஐயாகிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னாரு. ஸோ இப்படி ஒரு அற்புதம் அதிசயங்களும் வந்து இமயமலை பயணத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. நான் பொதுவாக இமயமலை பயணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாகிடுவேன். காரணம் என்னென்னா, அந்த டிரைவர் பற்றி நான் ஒரு பதிவு செஞ்சுருந்தேன். பெங்களூரில் ஒரு டிரைவரை சந்தித்தேன். அந்த டிரைவர் வந்து 12 வருஷம் எந்த ஒரு விபத்தும் பண்ணாதவர். அவர் கேள்வியாகவே கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் முக்கியமான ஒரு பதில் வந்து, நான் கர்மாராய்ச்சின்னு உணர்ந்த விஷயம் என்னென்னா, கர்வமாக தலகனமாக அவர் நினச்சிருப்பார், அதனால கூட இருந்துக்கலான்னு. அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. நம்ம இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய பிரபஞ்ச நியதி என்ன, நம்ம யாரை பாராட்டுறோமோ அவங்கள திட்டுவோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயம் நடந்திருக்கும் பாருங்கள். நேற்று ஒருத்தர் ஆஃபீஸில் ரொம்ப பாராட்டியிருப்பீங்க. கரெக்டாக ஒரு 48 மணி நேரத்தில் அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாருன்னே, உன்னை தானே நேற்று தானே பாராட்டினேன் இப்படி செய்றியா அப்படின்ட்டு. அது ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லையாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டு, நட்பு வட்டத்தில் யார் இருந்தாலும் நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறவங்கலேருந்து அப்படியே இயற்கை வந்து திட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரும். அது தெய்வமாக இருந்தாலும் சரி. முருகனையே நம்ம ஒரு சில நேரங்கள் என்ன முருகா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டே ரொம்ப நன்றி முருகான்னு சொல்லியிருப்போம். ஒரு கட்டத்தில் வந்து இப்படிலாம் சோதிக்கிறிய முருகா நியாயமா அப்படின்னு முருகனையும் திட்டியிருப்போம். அப்படின்னால இந்த இமயமலை பயணம் வந்து ஒரு பெரிய தலகணத்தையோ ஒரு பெரிய கர்வத்தையோ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். என்னென்னா, நம்ம அங்கே பார்த்த விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே இமயமலை பயணம்ன்றது ஒரு கருவறைக்கு, நம்ம தாய் கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியே வந்தோம், தாய் கருவறையிலேருந்து வெளியே வந்தோம், தாயோட கருப்பையிலேருந்து வெளியே வந்தோம், திரும்ப அதுக்குள்ளேயே ஒரு போயிட்டு வர மாதிரி ஒரு உணர்வு. அது அவங்க போனவங்களுக்கு தெரியும். அது போனதுக்கப்புறம் என்னவோ மனம் வந்து ரொம்ப நிதானமாக ஆக்க சொல்லிடுச்சு. நான் சில விஷயங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே பதிவு பண்ணக்கூடாது, இயற்கை எதை அனுமதிக்குது அதை மட்டும் நான் பதிவு செய்வோம். அதுக்குண்டான எல்லா அனுமதியும் பெற்று பிரபஞ்சத்தோட அனுமதியோடு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தெய்வத்தையே பார்த்தா கூட யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சொல்லணும். ஐயோ நான் சாமியை பார்த்துட்டேன், தெய்வத்தை நான் பிரகடனப்படுத்தினா கூட இறைசக்தி வந்து நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி நான் ஒரு சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன். அதனால தான் இமயமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அமைதியான அந்த முதல் காணொலிக்கும் இந்த காணொலியும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இடைவெளி. இப்போ தான் இந்த தியானம் முடிச்சுட்டு இல்லை இந்த விஷயத்தை பதிவு செய்யும்னு சொல்லி இந்த காணொலி மூலயமா சொல்கிறேன். விரைவில் நேர்காணலும் பெருசாக சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குற காணொலி இமயமலை சார்ந்து இருக்கும். ஸோ இத்தனை நாள் கேப் ஏன், அதேமாதிரி ஐயா நடத்தின விஷயங்கள், இமயமலை எப்படி ஆரம்பிச்சுன்ற எல்லாத்தையுமே இந்த காணொலியாமல் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பீங்க. காலை ஒரு காணொலி, மாலை ஒரு காணொலி. இதுக்கு அடுத்த காணொலி கண்டிப்பாக இமயமலை சார்ந்து வரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.